எல்லாருக்கும் வணக்கம். என்னடா நம்ம பவுல்ட்ரி ஃபார்மில் என்னமோ அட்டையை காமிக்கிறாரு அப்படின்னு பார்க்காதீங்க. இதுக்கு பேர் தான் பயோ ஸ்பாஞ்ச் ஃபில்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது சைனா மேக் தான். இதில் தெரியும் பயோ ஸ்பாஞ்ச் ஃபில்டர்னு எழுதியிருக்கு பாருங்கள். இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் ஒரு சின்ன அக்வேரியம் செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி செட் பண்ணேன். அதில் நம்ம யூடியூப்பில் ரெஃபர் பண்ணி பார்த்ததில் இந்த ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரு நல்லா தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ பாருங்கள் தண்ணி எவ்வளோ கலங்கலாக இருக்குன்னு. ஸோ கீழே இந்த சாண்டெல்லாம் போட்டு இப்போ ஃபஸ்ட் டைமாக நான் இந்த ஸ்பாஞ்ச் ஃபில்டரை ஆன் பண்ணியிருக்கிறேன். சைடில் உள்ளே கலர் ஸ்டோன்ஸ் ஒரு பக்கமாக பபிள்ஸ் உள்ளேருந்து வர்ற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். மெயினாக என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்பாஞ்ச் ஃபில்டரை யூஸ் பண்ணும்போது நீங்கள் அடிக்கடி வாட்டரை க்ளீன் பண்ண வேணாம். இது 3 ஹவர்ஸ் கழித்து எவ்வளோ மங்கலாக இருந்த தண்ணி இந்த ஃபில்ட்ரு போடவும் எவ்வளோ கிளியர் ஆகுது பாருங்கள். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப் டு 2 டேஸ் வரைக்கும் வீடியோ எடுத்தேன். 3 ஹவர்ஸ், 6 ஹவர்ஸ், 12 ஹவர்ஸ் கழித்து இப்படி வீடியோ எடுத்தேன் நான். இப்போ அடுத்து பாருங்கள், இது பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குன்ட்டு. இது ஒரு 5 ஹவர்ஸ் கழித்து எடுத்த வீடியோ. இப்போ உங்களுக்கு தெரியும் உள்ளே எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக ஆகிட்டுருக்குன்னு. இன்னும் கிளியராக ஆகும் பாருங்கள். இப்போ எதுக்கு நான் இதை உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் எல்லோரும் ஒரு அக்வேரியம் செட்டப் வைங்க. பிபி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. ஆமாம், பிபியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, நோயை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு இது நமக்கு இதில் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணும்போது இருக்குது. இப்போ பாருங்கள், இது ஒரு நாள் கழித்து கரெக்டாக ஒரு 24 ஹவர்ஸ் கழித்து எவ்வளோ கிளியர் ஆகிடுச்சு பாருங்கள். உள்ளே எவ்வளோ மிக்ஸ்டாக அந்த மட்டியாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் அந்த வாட்டர் எவ்வளோ கிளியர் ஆகிட்டுருக்குன்னு. ஒரு 2 டேஸ் கழித்து எப்படி இருக்குன்றதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், வரும் அடுத்தடுத்து ஸ்டேஜில். ஸோ இதில் இந்த கோல்டு ஃபிஷ் விட்ருக்கேன் நான் உங்களுக்கு. இப்போ நம்ம இதை நான் வீட்டில் இது முன்னாடி உட்காந்தேன்னா இதை தான் இப்போ பார்த்துட்ருக்கேன். அப்படி பார்க்கும்போது நமக்கு இந்த பிபி, சுகரு இதெல்லாம் கொஞ்சம் ரிசர்ச்சில் சொல்கிறாங்க, பிபிஎல்லாம் குறையுது அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாகவே இது மைண்டு ப்ளசண்ட்டாக இருக்குது, நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்னு சொல்லலாம். அதுக்காக தான் வச்சுருக்கேன். பாருங்கள், இதுதான் ஃபைனல் டே.